திரு சுப்பிரமணியன், இப்ப பாஜக அதிமுக கூட்டணி அமைந்த பிறகு திமுகவுக்கு ஒரு அச்சம் வந்துருச்சு அப்படின்ற ஒரு முதல் கட்டத்திலேயே அது ஒரு பிரச்சாரமா ஒரு மிகப்பெரிய கருத்தா முன்வைக்கப்பட்டது. ஆனா இப்ப அந்த அளவுக்கு எழுச்சியை களத்தில் பார்க்க முடியுதா? அதிமுக பாஜக கூட்டணி அப்படின்றது பாஜகவுடைய சாதனைகளை சொல்லி அதிமுகவை கொண்டு போய் சேர்க்கக்கூடிய இடத்துல இப்ப வந்திருக்காங்களா அந்த கூட்டணி? இல்ல, களத்துல எதிரொலிக்குது. இந்த பாஜக அதிமுக கூட்டணி நல்ல ஒரு வரவேற்பை பெற்றுக்கொண்டதுனாலதான் இன்னைக்கு நம்ம தலைப்பே அப்படி வச்சிருக்கிறோம். அதாவது உறுப்பினர் சேர்க்கையில முந்துவது யார் திமுகவா இல்லைன்னா களத்துல முந்துவது யார் அதிமுகன்னு கேட்ட கேள்வியே உங்களுக்கு கிரவுண்ட்ல பல்ஸ் இல்ல வச்சுக்கோங்களேன். இன்னைக்கு யார் பேசுபொருளாக இருக்கிறார்களோ அவர்களை பேசுபொருளா இல்லைன்னா நம்ம தலைப்பே வைக்க மாட்டோம், வேற ஏதாவது தலைப்பை நோக்கி போயிருப்போம். அண்ணன் செந்தில்வேல் ஒரு கேள்வி கேட்டாங்க. அதாவது டிடிவி தினகரன் அவங்க என்டிஏ கூட்டணியில இருக்கிறாங்களா அப்படின்னு எடப்பாடி எவர் சொல்லல அப்படின்னு சொன்னாரு. ஆனா ஒரு சமீபத்துல ஒரு தொலைக்காட்சி நேரலைக்கு கொடுத்த கேள்வி என்ன சொல்றாருன்னா, கண்டிப்பாக காலம் பதில் சொல்லும் அப்படின்றாரு. விச் மீன்ஸ் வருகின்ற ஒரு 6-7 மாதங்கள்ல கூட்டணி கணக்குகள் எப்படி அமைய போறது, அவருக்கு எவ்வளவு பலம் இருக்கிறது, எந்தெந்த தொகுதிகள் இருக்கிறத பார்த்து ஐ திங்க் அலையன்ஸ் அமையும் அப்படின்றத நான் புரிஞ்சுக்கிறேன். காலம் பதில் சொல்லும் சொன்னார் தினகரன் ஐயா கேட்டதுக்கு. அண்ணன் ஒத்துப்பார் நினைக்கிற செந்தில் என்ன. அதாவது இப்ப பாத்தீங்கன்னா எதற்காக இன்னைக்கு எடப்பாடி அவர்களுக்கு முன்னாடியே இந்த பிரச்சாரத்தை ஆரம்பிச்சிருக்கிறாரு பார்த்தா, இன்னைக்கு தேர்தல் ஒரு 15 நாட்கள்ல ஒரு 45 தொகுதிகளை முடிச்சிருக்கிறேன்னு அவரு. இன்னொரு 75 நாட்கள்ல பாத்தீங்கன்னா 234 தொகுதிகளும் பரப்புரை முடிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. இது ஏன் முன்கூட்டியே பண்றாரு அப்படின்னா ஸ்ட்ராட்டஜிக்கா நான் பாக்குறேன். ஐம் நாட் பிலாங்கிங் டு ஏடிஎம்கே இது வச்சுக்கோங்களேன். இருந்தாலும் ஒரு தனிநபரா உற்று நோக்கும் போது நீங்க அலையன்ஸ் டேபிள்ல உட்காரும் போது எத்தனை தொகுதிகள்ல அதிமுக என்ற தனி கட்சி ஒரு நல்ல ஒரு லீட் எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு, வேற எந்த தொகுதிகள்ல பிஜேபியோ இல்ல அதன் கூட்டணி கட்சிகளோ லீட் எடுப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கு. அதை ஒரு ஸ்ட்ராட்டஜியா ஒரு டேபிள்ல உட்காரும் போது அலையன்ஸ் பார்ட்னர்ஸோட உட்காரும் போது அதற்குண்டான ஒரு தேர்தல் களமாக தான் இப்ப அவர் பிரச்சாரம் போய் கொண்டிருக்காரு நான் பாக்குறேன். நான் பிஜேபியை பொறுத்த வரைக்கும் அமித்ஷா அவர்கள் கிளியரா சொல்லிட்டாங்க, இன்னைக்கு என்டிஏ அலையன்ஸ் லீட் பண்றது அதிமுக, முதலமைச்சர் வேட்பாளரும் அதிமுக தான் தேர்வு செய்வாங்க, அதுல மாற்று கருத்தே கிடையாது. ஆனா 2 பேரும் என்ன பண்றாங்கன்னா களத்துல மக்களை சந்தித்து கடந்த ஒரு 3-4 வருடங்களாக பிஜேபி களத்துல மக்களை சந்தித்து அதன் மூலமாக பிஜேபி பிரச்சாரத்தை வைத்து தொகுதிகளுடைய எண்ணிக்கையை நெகோசியேட் பண்ண முடியும் அப்படின்னா நாங்க இவ்வளவு பலமா இருக்கோம், ஏன் மற்ற கட்சிகளுக்கு இவ்வளவு தொகுதியை தரணும் அப்படின்ற மற்ற கட்சிகளுக்கு குறைந்த அளவுக்கு எண்ணிக்கை தருவதற்கான ஸ்ட்ராட்டஜியா மாறாது? கிடையாது, அப்படி கிடையாது. அதாவது வின்வின் ஸ்ட்ராட்டஜியா தான் பார்ப்பாங்க. அதாவது நீங்க உங்களுக்கு எவ்வளவு குறைக்க முடியும்னு பாக்குறத விட நமக்கு இங்க யார் யாருக்கெல்லாம் எங்கெங்க செல்வாக்கு இருக்கிறதோ, இவர்களோட எல்லாரோட ஒத்த கருத்து என்ன, இந்த எதிரணியில இருக்கிற அனைத்து பேரோட கருத்து என்னன்னா திமுகவை வீழ்த்த வேண்டும், திராவிட முன்னேற்ற கூட்டணியை வீழ்த்த வேண்டும். அதுதானே ஒற்றை கருத்துல தானே ஒன்றிணைறாங்க இல்லையா? சோ அப்படி இருக்கும்போது எங்கெங்கெல்லாம் ஸ்ட்ரென்த் இருக்கோ அந்தந்த கட்சிகளுக்கு, ஓகே, அந்த கட்சிகளுக்கு இப்ப ஏன்னா ஏன் சொல்றோம் அப்படின்னா இப்ப அதிமுக பொறுத்த வரைக்கும் தேமுதிக அவங்களோட அலையன்ஸ்ல இருக்கிறாங்க. அவர்களுக்கு வருகின்ற ஒரு 2026 பாத்தீங்கன்னா ஒரு ராஜ்யசபா சீட் கொடுக்குறேன்னு சொன்னாங்க. சோ அவங்க தேர் வெல் அலைன்ட் வித் அதிமுக. இன்னைக்கு தேதியில இன்னும் அவர்கள் ஒப்பந்தம் போடல. சோ அது மாதிரி பாத்தீங்கன்னா பிஜேபியோட இணக்கமாக இருக்கிறதுன்னு பாத்தீங்கன்னா பாமக இருக்கிறாங்க, டிடிவி தினகரன் இருக்கிறாரு. ஓகே, சோ அப்படி இருக்கும்போது இது மாதிரி சில கட்சிகளுக்கு மற்ற கட்சிகளோட ஒரு அலைன்மெண்ட் இருக்கும். அப்படி இருவரும் சேர்ந்து வரும்போது ஒரு மெகா கூட்டணியாக இருக்கும். இதுதான் அந்த கருத்துல நீங்க சொல்ற கணக்க பார்க்கும்போது கடந்த தேர்தலில் பதிவான வாக்கு சதத்தின் அடிப்படையில் எடுத்தோம் அப்படின்னா பாஜக கூட்டணிக்கு ஒரு 18 விழுக்காடு வாக்கு, அதிமுகவுக்கு 22 விழுக்காடு வாக்கு. அப்படி பார்க்கும்போது ஷீட் ஷேரிங்ல 60:40 இல்ல 55:40 அப்படின்றதான மாறும். அப்படி பார்க்கும்போது இன்னைக்கு அந்த எண்ணிக்கையை கொடுத்தா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்லக்கூடிய தனி பெரும்பான்மையோட ஆட்சி அமைப்போம் அப்படின்றது சாத்தியமே இல்லையே. அல்ல, அதை நம்ம விவாதத்தை சூடுபடுத்துவதற்காக பேசிக்கலாமே தவிர, ஆனா பேசப்படுது அதுதான் சொல்றேன் இப்ப உங்களுக்கு. ஏன்னா இன்னைக்கு தேதியில என்ன மெயின் அப்ஜெக்டிவ் 2 பேருக்கும் பாத்தீங்கன்னா இப்ப இந்த மாதிரி பேசி இன்னைக்கே அந்த கூட்டணியை பொருந்தா கூட்டணியா மாத்திடலான்னு பாப்பாங்க சில மீடியாக்கள்ல. சோ அத மாதிரி இல்லாம கண்டிப்பாக களத்துல சில மீடியா என்ன அர்த்தம் இல்ல என்ன வாதம், ஒரு தப்பான வாதத்தை முன்வைக்காதீங்க, ஒரு தப்பான நரேட்டிவ், ஒரு கூட்டணியை உருவாக்குறதும் முறிக்கிறதுலயும் மீடியாவுக்கு என்ன பங்கு இருக்கு? உங்க கருத்து சொல்லிட்டு ஊடகத்துல போவீங்களா? இல்ல குறை சொல்லலைங்க, அவங்களோட புரிதலை சொல்றேன் நான். அது மாதிரி தப்பாக புரிந்து கொள்ள வேண்டாம், 60-40 இருக்க வேண்டாம். ஊடகத்துக்கு புரிதல் இல்லைன்னு சொல்றீங்களா? தவறு இல்ல, ஊடகத்தை சொல்றேன், இந்த நரேட்டிவ் என்னோட கருத்தை சொல்றேன். சரி, என்னோட கருத்தை சொல்றேன். நீங்க கருத்து வேற, குற்றச்சாட்டு வேற, கிளாரிஃபை பண்ண விரும்புறேன், சொல்லுங்க. என்னோட கருத்து இது, சரிங்களா? இல்ல இதே 60-40 2021 தேர்தல் இல்ல.
அதாவது மக்கள் வந்து சட்டமன்றத்துக்கு ஒரு விதமாகவும் பாராளுமன்றத்துக்கு ஒரு விதமும் வாக்களிக்கிறாங்க இல்லைங்களா? 2021 பாத்தீங்கன்னா அதிமுக தனிய கட்சி பிளஸ் அமமுக சேர்த்தீங்கன்னா ஒன்றிணைந்த அதிமுக இருந்ததுன்னா அதுவும் திமுக என்ற தனி கட்சிக்கு இருவருக்கும் உள்ள வாக்கு வித்தியாசம் 3.3%. அமமுக சேர்த்தீங்கன்னா 2.5% தான். 1/2% தான் வந்து அவர்கள் ஆட்சியை இழந்தார்கள். அந்த புரிதல் வந்து கண்டிப்பாக வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு இருக்கும். அது 60-40 அன்னைக்கு இல்ல. எப்படி 21 24 அப்படியே மக்கள் மாறிட்டாங்களா? இல்ல. பாராளுமன்ற தேர்தலுக்கு மக்கள் வாக்களிப்பது வேற விதமாக இருக்கும், சட்டமன்ற தேர்தல வேற விதமாக இருக்கும். அதனாலதான் பாத்தீங்கன்னா இன்னைக்கு தேர்தல களத்துல போகும்போது ஓகே அதிமுக எந்தெந்த தொகுதிகள் ஸ்ட்ராங்கா இருக்கிறாங்க, பிஜேபி எந்தெந்த தொகுதிகளை வேலை பார்த்திருக்காங்க, நிறைய எந்த தொகுதிகளில் வந்து டிடி தினகரன் ஒர்க் பண்றாரு, பாமக எங்க இருக்கிறாங்க, இது கள நிலவரம் கிடைக்காருங்க, பல்ஸ் பாக்கு தெரியும். சரி, 2019 2021 2024 ஒரு சட்டமன்ற நாடாளுமன்ற எல்லா தேர்தலையும் அண்மையில் நடைபெற்ற தேர்தலில் ஒரு பக்கம் தான் காத்து வீசி இருக்கு. இது முதல் சுற்று கருத்தார்த்தின திரு ராம்கி. ஒரு பக்கம் அலையன்ஸ் ஸ்ட்ராட்டஜி, இன்னொரு பக்கம் தேர்தல் வாக்குறுதிகளை முன்வைத்து அதிமுக வைக்கக்கூடிய விமர்சனம், உறுப்பினர் சேர்க்கை, இந்த மாதிரி வெவ்வேறு பிளாட்ஃபார்மில் இந்த தேர்தல் களத்தை வெற்றி தோல்வியை தீர்மானிக்க முடியும். ஸோ இப்போ டிசைட் பண்ணக்கூடிய ஃபேக்டர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது கூட்டணி, பிரச்சார யுக்தி அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் யார் முந்துறது? இந்த தலைப்புகளை நீங்கள் சொல்கிறதெல்லாம் தலைகீழாக மாற்றக்கூடிய சம்பவங்கள் நடக்க போகின்றன. அடுத்த 2 நாளில் ஓபிஎஸ் அவர்கள் பிரதமரை சந்திக்கிறார். அதுக்கப்புறம் 2 மாதங்களில் விஜய் ஏதாவது கூட்டணி முடிவு செய்வாருங்கிற ஒரு இது இருக்குது. ஸோ அதனால் இதெல்லாம் வந்து தலைப்பு மாறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இன்றைக்கி எடப்பாடி அவர்கள் மேட்டுப்பாளையத்தில் ஆரம்பிக்கும் போது விழுப்புரம் வரைக்கும் கூட்டம் இருக்கும், விழுப்புரத்துக்கு அப்புறம் எப்படி இருக்கும்னு தெரியாதுங்கிற மாதிரி இருந்தபோது அவருக்கு வந்த கூட்டமும் சரி, அது கட்சி தொண்டர்களாகவும் சரி, மக்களாகவும் சரி, அது கிடைத்த வரவேற்பு யாரும் எதிர்பாராதது. அதுவும் வந்து எப்படின்னா நீங்கள் அப்படி போய் டெல்டாவில் போயிட்டு, அதுவும் ஒரத்த நாடுங்கிறது ஓபிஎஸ் உடைய தளபதியோட ஒரு கோட்டை. ஸோ அந்த இடத்துல போயிட்டு ஒரு பெரிய சேலஞ்ச் பண்ணுறாரு. அதை தாண்டி கந்தோர கோட்டை இப்படி போகிறார். இப்போ சவுத்தில் அவருடைய சுற்றுப்பயணம் போது என்ன மாதிரியான ரெஸ்பான்ஸ்னு தெரியல. ஸோ ஆனால் இதெல்லாமே மாறுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. அது ஏன் இப்போ நீங்கள் முக்கியமாக அடுத்த 2 நாள் நடக்க போகிறது வந்து ஓபிஎஸ் உடைய முடிவு எப்படி ஒரு 2-3 வருடங்களாக நம்ம எதிர்பார்த்துருந்தது. ஸோ அதற்கான கிளைமாக்ஸ் நெருங்கி விட்டதாக நான் பார்க்குறேன். என்ன வாய்ப்புகள் இருக்குது? வாய்ப்புகள் வந்து முதல்ல வந்து பன்னீர்செல்வம் வந்து ஒரு பணிவு செல்வம் தான். அவர் மாதிரி ஒரு தன்னடக்கம் தராத மனம்லாம் வேறு யாருக்கும் இருக்காது. 3 முறை முதல்வராக இருந்தவர். ஆனால் அவர்கிட்ட என்ன பிரச்சனைன்னா பணிவானதாக இருக்கார், ஆனால் துணிவு இல்லை. அதாவது துணிவானவருக்கு பணிவும் இருக்கிறது, ஆனால் இந்த பிரச்சனை அதில் இருக்கிறதுனால தான் அவர் ஏதோ ஒரு ஷேடோவில் தான் இருக்கார், ஏதோ ஒரு நிழல் இருந்துட்டு தான் இருக்கார். ஸோ அதனால் அது காரணத்தினால தான் அவரால் ஒரு முடிவெடுக்க முடியாத நிலை இருந்துட்டு இருந்தது. இன்னைக்கு வெளிப்படையாக நீங்கள் வந்து இதை வந்து ஒரு அதிமுக பிரச்சனையாக நான் பார்க்கல, அதை தாண்டி வெளியில் உள்ள மக்கள் பார்க்குறாங்கல்ல. ஏன்னா ஒரு 3 முறை முதல்வராக இருந்தவர், அவர் கேட்குற அவங்களை பார்ப்பதே எனக்கு பாக்கியம் அப்படி சொல்வதை யாரும் மக்கள் ரசிக்கல. சார் டிரான்ஸ்லேஷன் தப்பு சார், நான் அதை உண்மையாக மறுக்கிறேன். ஏன்னா ஐ வில் ஃபீல் பிரிவிலேஜ்னு சொல்றாரு, நான் கௌரவப்பட்டு தவறானது சார். ஒரு மீடியா ஏன் இப்படி பண்ண, அவர் சுப்பிரமணியன் சொன்ன மாதிரி அதை ஏன் அப்படி மொழிபெயர்த்தாங்க? இல்ல ஐ பெக்னு சொன்னா பரவாயில்ல சார், ஐ ஃபீல் பிரிவிலேஜ்னா நான் கௌரவிக்கப்பட்டவனாக எண்ணுவேன்ங்கிறது இட்ஸ் அப்படியே இருந்தாலும் கடந்த காலங்களில் பிரதமர் சந்திப்புக்கு அவருக்கு மேற்கொண்ட ரெக்வெஸ்ட் இன்னைக்கு பகிரங்கமா வருது, அதெல்லாம் விடுங்க. அதனால இந்த அவருடைய அரசியல் ரீதியாக நம்ம பார்ப்போம். அவருடைய அரசியல் ரீதியாக அவருடைய நிலைப்பாடுங்கிறது ஒரு இருதரப்பும் நெருக்கி எடுத்து ஒரு முடிவு எடுத்தாக வேண்டும் ஒரு கட்டாயத்தில் கொண்டு விட்டாங்க. இப்போ அவர் எங்கே போவார்? வேறு ஆப்ஷன் என்ன? தாவேக்கு ஆப்ஷன்லாம் பற்றி பேசணும் போன வாரம், அதெல்லாம் ஒன்றும் வாய்ப்பே இல்லை. ஸோ அவர் எய்தர் பாஜக இல்லைன்னா அதிமுக அப்படிங்கிற முடிவு எடுத்தாகணும். அதிமுக அது எல்லா காலங்களும் சாத்தப்பட்டு ரொம்ப உறுதியாக இருக்கிற எடப்பாடி இல்லை காலம் கடந்து விட்டதுங்கிற அவர் என்னென்ன வார்த்தைகளை சொன்னாலும் தெளிவாக சொல்கிறது